அனுராதபுரத்தில் உள்ள புத்த மத கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள மகாபோதி மரத்தில் பிரார்த்தனை செய்தார். தனது 3 நாட்டு பயணத்தில் இறுதி கட்டமாக இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். இலங்கை பயணத்தின் 2வது நாளான சனியன்று வடமேற்கு மாகாணத்தில் அமைந்துள்ள புனித நகரான அனுராதபுரத்துக்கு மோடி ஹெலிகாப்டரில் சென்றார். அங்குள்ள புத்த மத புனித ஸ்தலமான மகாபோதி மர கோவிலுக்கு சென்ற மோடி அங்குள்ள மகாபோதி மரத்தை பயபக்தியுடன் வணங்கினார். பிறகு அந்த மரத்தில் சில சமய சடங்குகளையும் மோடி நிறைவேற்றினார். இலங்கை அதிபர் மஹிபாலா சிறிசேனா மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர உள்ளிட்ட தலைவர்களும் மோடியுடன் சென்றிருந்து போதி மரத்தை வணங்கினர். புத்தர் ஞானோதயம் பெற்ற பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள போதி மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அனுராதபுரத்துக்கு கொண்டு வந்து கிமு 288ஆம் ஆண்டில் மகா அசோகரின் மகள் சங்கமித்ரா நட்டதாக வரலாறு கூறுகிறது. ஜெயாஸ்ரீ மகாபோதி மரம் என்று அழைக்கப்படும் இந்த மரத்தை இலங்கையில் உள்ள புத்த மதத்தவர் புனித ஸ்தலமாக கருதி வழிபட்டு வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள புத்த மதத்தவர்கள் வந்து வணங்கி செல்லும் இந்த போதி மரம்தான் உலகில் மிக பழமையான மரம் என்று நம்பப்படுகிறது. பிறகு அனுராதபுரத்தில் புத்த மதத்தவரால் புனிதமாக கருதப்படும் ருவான் வெளிசாய என்று அழைக்கப்படும் தாது கோபுரத்துக்கும் மோடி சென்றார். இது கிமு 140ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது.